Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான resin keychains எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா இப்போவே கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து resin mold தான் எடுத்துர்க்கேன். இது வந்து silicone mold. சோ இதுல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய செஞ்சு வச்சிருப்போம்ல. சோ அதோட glitters இல்ல அதோட resins வந்துட்டு சின்ன சின்ன தூள் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வந்து இந்த நம்ம செலோ டேப் வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணாம அப்படியே நம்ம வந்து ரெசின் ஊற்றி செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற அந்த நியூ ப்ராடக்ட் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணி அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலோ டேப் யூஸ் பண்ணி வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் வந்துட்டு எல்லாமே சீக்கிரமாக ரொம்ப அழகாக வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி வந்துட்டு மோல்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர் கப்பில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் பேப்பர் கப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது வந்து நான் ஈஸியாக சிம்பிளாக வந்துட்டு ஸ்பூனில் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட வெயிங் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வந்துட்டு வெயிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு 3:1 ரேஷியோ இந்த ரெசின். ஸோ இதுக்காக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன்ஸ் வந்துட்டு ரெசின் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 3 ஸ்பூன் வந்துட்டு ரெசின் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஹார்ட்னருமே ஊற்றியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஊற்றிட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்டலாக ஸ்லோவாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். இது வீடியோ வந்து நான் ஸ்பீட் அதிகமாக வச்சிருக்கிறதுல உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பபிள்ஸ் எதுவுமே வந்துட்டு மேலே அதிகமாக வராது. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பபிள்ஸ் அதிகமாக வரும். பபிள்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு செய்கிற ப்ராடக்ட்மே வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு அது எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்திருக்கேன். இப்போ எடுத்துட்டு அதை வந்துட்டு 2 கப்பில் தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கேன். செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட வந்துட்டு மைக்கா பவுடர் இல்லை பிக்மெண்ட் கலர்ஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்துட்டு என்கிட்ட இந்த பெயிண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாஃப் வந்துட்டு இன்னொரு கப்பில் எடுத்து வச்சிருக்கேன்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தான் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு ஃபுல்லாக ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இதில் ஃபுல்லாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வந்துட்டு உங்களுக்கு கீ செயின்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரில் செஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணும் இல்லை எவ்வளோ லைட்னஸ் வேணுன்றது வந்துட்டு நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணுறதுல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைட்டாக வேணும் அப்படின்னா வந்துட்டு கலர் வந்துட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப டார்க்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலர் வந்துட்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த மீடியமான கலர் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெட் கலர் பெயிண்ட் தான் மிக்ஸ் பண்ணோம். பட் அது பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஷேடில் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ ரெசினில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கலர் டெக்ஸ்சருமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதில் பார்க்கும்போதே நமக்கே தெரியும். இப்போ வந்துட்டு அந்த மோல்டில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க அந்த மோல்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா அந்த ரெசன் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் இருந்த ஹாஃபில் இந்த எல்லோ கலர் ரெசன் ஊற்றிட்டேன். இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஹாஃபாக செப்பரேட் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சும்மா அதை வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லைக் சும்மா ஒரு வந்துட்டு ரெண்டு இதுவுமே வந்துட்டு மர்ஜ் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். லைக் ரெட் அண்ட் எல்லோ வந்துட்டு கொஞ்சம் மர்ஜ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணலை. இப்போ இதை வந்துட்டு ஒரு மோல்டில் ஃபில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேலன்ஸ் இருக்க ரெசின் வந்துட்டு இன்னொரு ரெக்டாங்கிள் கொஞ்சம் மெலிசாக இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுலேயுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு டாப் லேயரில் இந்த மாதிரி வந்துட்டு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நான் எல்லோ கலர் மைல்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலர் தான் வந்துட்டு டாமினேட் ஆகியிருக்க மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட பேக் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லோ கலர் ஷேட் கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு இப்போ ஒரு சைடு வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன மோல்டு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சிலிண்ட்ரிக்கல் மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுலேயுமே வந்துட்டு நம்ம கீ செயின்ஸ் இல்லை செயின்ஸ் டாலர் கூட வந்துட்டு நம்ம செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மோல்டுலுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு அடி பேஸில் வந்துட்டு அந்த ரெட் கலர் ரெசின் வந்துட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். அதாவது ஒரு ஹாஃப் இல்லை வந்துட்டு ஒரு முக்கால் அளவுக்கு வந்துட்டு வர அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அந்த டாப் இருக்குல்ல அதில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு எல்லோ கலர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு அகைன் மேலே வந்துட்டு சும்மா லைட்டாக ஒரு 2-3 டாட்ஸ் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு ஃபைனலாக ஒரு ரெட் கலர் வந்துட்டு ஷேட்க்கு இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒரு 3 days வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு
உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்க்கும்போதே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரெட் கலர் அண்ட் எல்லோ கலர் வந்துட்டு மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்க்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒரு யூனிக்கான கலரில் இருந்துச்சு. லைக் அந்த ஃபயரோட கலர் காம்பினேஷன் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு மோல்டுலேருந்து நம்ம ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ்டு மோல்டாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் அது வந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே வந்து நம்ம ஈஸியாக அதுக்கப்புறம் பிரித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோல்டுலேருந்துமே அதை வெளியே எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்துட்டு ரெசின்ஸ் எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸில் அண்ட் எட்ஜஸில் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு எடுத்த இந்த 3 திங்ஸ்லையுமே வந்துட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சரி பண்ணிடலாம். அண்ட் தென் இது 3மே வந்துட்டு நம்ம ஒரே மாதிரி கலர் காம்பினேஷனில் செஞ்சுருக்கிறதுல ஒரு ஈவனாக ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்துட்டு நான் வந்துட்டு க்யூர் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். அது வந்துட்டு நீங்கள் சாண்ட் பேப்பரில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வாட்டரில் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கிறிஸ்டல் மாதிரி நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ பார்க்கவே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் வந்துட்டு ஃபைனல் லுக்கில் கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி வந்துட்டு பேலன்ஸ் இருக்க அந்த 2 பீஸ்லேயும் வந்துட்டு பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஈவனாக வந்துட்டு இந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சாண்ட் பேப்பரில் அதை வந்துட்டு நல்லா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு அது நல்லா வந்துட்டு ஸ்மூத்தன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் 3 திங்ஸுமே வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஷார்ப்னஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் சாண்ட் பேப்பர் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 3மே வந்துட்டு நான் நல்லா ஸ்மூத் ஆக்கிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு கீச்செயின் அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு மெசேஜோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எழுதலாம் அப்படின்றது தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுல அந்த கீச்செயினில் வந்துட்டு சிம்பிளாக பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருந்தேன். ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்ற வந்துட்டு நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி எழுதிட்டு குட்டி குட்டி டாட்ஸ் மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன ரெக்டாங்கிள் நீட்டமாக இருந்துச்சுல, ஸோ அதுலேயுமே வந்துட்டு என்ன எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பி மைன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு பி மைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடி மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன். பெர்மனெண்ட் மார்க்கர், சிடி மார்க்கர் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக அழிஞ்சிடாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து நான் இந்த மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சுல அதில் வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி 2 ஹார்ட்டின் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு இதில் எழுதிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த சென்டென்ஸ் வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ சிம்பிளாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஓரளவுக்கு எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைனலாக அந்த கீச்செயின் ஹேங்கிங்கை போட்டுடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வச்ச மோல்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. இதில் அந்த ஸ்ட்ரைட்டாக அந்த ஹோல்ஸில் வந்து அந்த கீச்செயின் ஹேங்கிங்கை போட்டுட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கீச்செயின் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த கீச்செயின் ஹேங்கிங் போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதை பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரான கீச்செயின், கடையில் வைக்கிற கீச்செயின் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இந்த கீச்செயின் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்து. நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நம்மளே ஹேண்ட்மேடாக வந்துட்டு செஞ்சு கிஃப்ட் பண்ணலாம். பர்த்டேஸ்க்கு கூட பி ஹாப்பிக்கு பதிலாக நம்ம ஹாப்பி பர்த்டே எழுதி கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே ஒரு சூப்பரான ஹேண்ட்மேட் கிஃப்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். பாய்.